மக்களே பார்த்தீங்கன்னா இப்போ கைத்தமலை சாமி கோயிலுக்கு போயிட்டு இப்போ வரும்போது இங்கே ஒரு சிறுதானிய கடை பார்த்தேங்க. இயற்கை அங்காடி ரொம்ப சிறப்பாக பண்ணுறாங்க. இப்போ வாங்க உள்ளே போய் என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. அம்மா வணக்கங்கம்மா. நம்ம கைத்தமலை கோயிலுக்கு வந்தோங்க. சரிங்க. இப்போ இது ஃபுல்லாகவே நான் பார்க்குற இந்த தேன் நெல்லி, சரி, இந்த மாதிரி ட்ரை ஃப்ரூட்ஸு, மரப்பாட்டு பொம்மை, எல்லா விதைகளும் வச்சுருக்கீங்க. எல்லா விதையும் வச்சுருக்காங்க. இப்போ வந்துங்கம்மா, நீங்கள் இது எப்படி பண்ணுறீங்க கொஞ்சம் சொல்லுங்கள். நீங்கள் உணவு இந்த ப்ராடக்ட் எல்லாமே வந்து நம்ம இயற்கையாக எல்லாருக்கும் கிடைக்கும். ஆமாம், எல்லாமே நம்ம ரசாயனம் இல்லாமல் கிடைக்கிறது. இது நல்லா சிறப்பாக பண்ணுறீங்க. இது எல்லாமே ஒவ்வொரு வெரைட்டியான சிறுதானிய லட்டு, சாமை, திணை ஒன்று, நெடக்கல்ல உருண்டை, கருப்பு உளுந்து லட்டு, ஆளி விதை லட்டு, எள்ளு, இது எல்லாமே இருக்கு. இது எல்லாமே முடவாட்டுக்கால் கிழங்கு சூப்பு, சாதப்பொடி ரெண்டும், முடக்கத்தான் சூப்பு. குழந்தைங்களுக்கு அந்த சாக்கோ சேர்த்து மில்லட்டில் ஃபுல்லாக ட்ரிங்க்கு. இது நெய், நாட்டு மாட்டு நெய். இது வந்து நட்ஸ் லட்டு. காலையில் ஸ்நாக்ஸுக்கு குழந்தைங்களுக்கு டெய்லி ஒன்று கொடுக்கலாம். லஞ்ச் பாக்ஸ் மாதிரி ஊறுகாய் வெரைட்டி, தொக்கு, இதெல்லாமே. இந்த ஸ்நாக்ஸ் எல்லாமே மரச்செக்கு எண்ணெயில தான் பொரிக்கிறது. பாம் ஆயில், ரீஃபைண்ட் ஆயில் பயன்படுத்துறது இல்ல. ஒரு ஸ்நாக்ஸ் வந்து மொறுமொறுப்பா வர்றதுக்கு சோடா, உப்பு போட மாட்டோம். அது நேச்சுரலா இருக்கிற. ஆமா, வயிற்றுக்கு எந்த தொந்தரவும் பண்ணாது. ஏன்னா இது வந்து சத்துன்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா சிறுதானியத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க பொரிக்கவே கூடாது. பொரிச்சாலே அது இருக்கிற சத்து போயிடும். ஆனா இது எதனால பண்றோம்னா, வெளியில இருந்து வாங்கி சாப்பிடறதுனால வர்ற கெடுதலை தவிர்க்கலாம், அவ்வளவுதான். மரச்செக்கு எண்ணெய். இன்னொன்னு வந்து சிறுதானியத்தை பாயில் பண்ணி குழந்தைங்களுக்கு கொடுத்தாதான் பெரியவங்க எல்லாரும் பாயில் பண்ணி சாப்பிட்டா அதோட சத்து அப்படியே கிடைக்கும். அதுவும் தயாரிக்கிறோம். மக்களே பாத்தீங்கன்னா இவங்க வந்து மரச்செக்கு எண்ணெயில இயற்கையா வந்து தரமா கொடுக்குறாங்க. பாத்தீங்கன்னா மிக்சர்லாம் வந்து தரமா இருக்கு. இது மாப்பிளை சம்பா அவல் மிக்சரு. இது வந்து மாப்பிளை சம்பா மிக்சர். இது ராகி மிக்சரு, பீட்ரூட் முறுக்கு. இது சின்ன வெங்காயத்துல பண்ணது. இது வந்து செவ்வாழைப்பழம் முறுக்கு. சோப்பு கெமிக்கல் இல்லாம தேன் மெழுகுல பண்ண சோப்பு. காஸ்டிக் சோடா இல்லாம பண்ண சோப்பு. இதெல்லாம் இன்னும் அடுக்கி வைக்கல. இது நேற்று வந்தது, இன்னும் அடுக்கல. இது எல்லாமே எங்களுக்கு வடகம் நல்ல அதே போல இல்ல பொரிச்சு சாப்பிட்ற வடகம். பிரண்டையில, ஆமாங்க, பிரண்டை, தக்காளி, சின்ன வெங்காயம், இது எல்லாத்துலயுமே இருக்கு. இது சோடா, உப்பு போடாம பண்றது. மக்களே வந்து இயற்கை வடகம் இருக்குதுங்க. சாப்பாடு வடகம், அந்த சுண்டக்காய் வத்தல், மணத்தக்காளி வத்தல், எல்லாமே இங்க இருக்கு. நீங்க இந்த கைத்தமலை ரோட்ல முதல் கடை அம்மன் கோயிலுக்கு எதிர்த்த மாதிரி. இது என்ன அம்மன்? இது மாகாளியம்மன் கோயில். மாகாளியம்மன் கோயிலுக்கு எதிர்த்த கடை ஊத்துக்குழியில வந்து கைத்தமலை ரோட்ல முன்னாடியே இந்த குறிஞ்சி இயற்கை அங்காடி அமைஞ்சிருக்கு. நீங்க வந்தீங்கன்னா எல்லாமே இருக்கு. தொக்கு வெரைட்டி. இதுக்கும் நல்லெண்ணெய் மட்டும்தான். அது செக்கு நல்லெண்ணெய் மட்டும். இது பூண்டு, தக்காளி, பிரண்டை, சின்ன வெங்காயம், இது மாதிரி வெரைட்டி நிறைய வரும். ஜாதிக்காயில அந்த மாதிரி. சாப்பாடுங்க குழம்பு. நீங்க வெளியில இருந்து வாங்குற ஊறுகாய் வந்து கண்டிப்பா குடலை பாதிக்காம இருக்காது. கண்டிப்பா. ஆமா, இது வந்து காரம் அளவா இருக்கும். நம்மளுக்கு எந்த தொந்தரவும் பண்ணாது. இது இட்லி பொடி, நல்லா தரமான இட்லி பொடி நல்லா பண்ணி வச்சிருக்காங்க. மக்களே பாத்தீங்கன்னா இங்க விதைகள்லாம் எல்லா விதமான விதையும் இருக்கு. இதை டீ தூளுங்கம்மா? இல்ல, இது வந்து பருத்தி பால். பனங்கள் கண்டு சேர்த்து குடிக்கலாம். இது பிரண்டை பவுடரு. இது வந்து கொள்ளு பொடி. இது வந்து நட்ஸ் பூஸ்ட், ஹார்லிக்ஸ் பதிலா இங்க இருக்கிற ட்ரிங்க் எல்லாமே.
குழந்தைங்க எல்லாமே சாப்பிடலாம். எல்லாரும் சாப்பிடலாம். இது ஏபிசி மால்ட்டு. ABC இதுலயே நிறைய வெரைட்டி இருக்கு. நீங்களே ரெடி பண்ணுங்க. ஆமா. பாருங்க மக்களே, எல்லா விதைகளும் இருக்கு. நீங்க விவசாயத்துக்கு அதாவது காய்கறி எல்லா விதைகளும் இங்க வந்து வாங்கிக்கலாம். எல்லா விதமான விதைகளும் இங்க வச்சிருக்காங்க, வந்து வாங்கிக்கலாம். இது சாயம் கெமிக்கல் டை இல்லாம இயற்கை சாயத்துல வந்து போதும் கெமிக்கல் துண்டு. குழந்தைங்களுக்கு குடிக்கிறதுக்கு, துவட்டுறதுக்கு, விரிப்புக்கு இது எல்லாமே இந்த துண்டு ரொம்ப நல்லா இருக்கும். பெரியவங்களும் விருப்பப்பட்டு பெரியவங்களும் பயன்படுத்தலாம். இந்த பருத்தியும் நாட்டு பருத்தி தறி, அத வந்து தேங்காய் பூன்னு சொல்றாங்க. அதாவது நம்ம இயற்கையான காட்டன். ஆமா, ஒரிஜினல் காட்டனும் இயற்கையா விளைஞ்சது, சாயமும் இயற்கை சாயம். அது இல்லாம பேக்கிங்ல இல்லாம எல்லாமும் அவல் வெரைட்டியும் அரிசி வெரைட்டியும் ஒரு 30-40 வகையான வகைகள் வந்து இருக்கு. நீங்க பாரம்பரிய அரிசி, சிறுதானியம் ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணாலும் நீங்க அனுப்பிச்சு வச்சிருவோம். அனுப்பிச்சு வைக்கிறீங்க. சரி சரிங்க. உங்க நம்பர் மட்டும் சொல்லுங்க. உங்க முன்னாடி வந்து உங்க நம்பர் சொல்லுங்க. வாட்ஸ்அப்ல வந்து மக்கள் வந்து பயன்படுவாங்க. 890 உங்க நம்பர் சொல்லுங்க. 89039179990. இன்னொரு தடவை சொல்லுங்க. 89039179990. பாத்தீங்கன்னா குறிஞ்சி இயற்கையகம்னு சொல்லி பேரு நம்ம கடை பேரு. கைத்தமலை ஆர்ச் நுழையும் போது வலது பக்கமா இருக்கு. ஆமா, அது காலையில வந்து உணவு தரோம். நான் அது முக்கியமா குறிப்பிடணும்னு நினைக்கிறேன். காலையில ஒரு 8 மணிக்கு ஒரு பிரேக்ஃபாஸ்ட் மட்டும் காலையில இங்க ஆரம்பிச்சிருக்கோம். அது என்ன அப்படின்னா, ஒரு கஞ்சி, ஏதாவது ஒரு சிறுதானியத்துல ஒரு நாளைக்கு ஒரு வகை வந்து கஞ்சி கொடுக்குறோம். அதுல முருங்கைக்கீரை, மிளகு, சீரகம் எல்லாம் சேர்த்து அந்த கஞ்சி கொடுக்குறோம். ஒரு 5 ரூபாய்க்கு கொடுக்குறோம். அதுவும் இன்னைக்கு வரகரிசியில, இன்னொரு நாள் கருப்பு கவுனியில பண்ணுவோம். முதல்ல வெளியே கிடைக்கல களி, அப்புறம் ராகி களி பண்ணிருக்கோம். அதே போல மில்லட்லயே வந்து இட்லி, பாரம்பரிய அரிசி சிகப்பரிசியில இட்லி, தோசை, கொழுக்கட்டை, பணியாரம், இந்த மாதிரி பொங்கல், இந்த மாதிரி வெரைட்டி வந்து டெய்லியும் ஒரு வெரைட்டி இருக்கும். அவல் உப்புமா, அப்புறம் மாப்பிள்ளை சம்பால், அவல் புட்டு, இனிப்பு வெரைட்டி எல்லாமே இங்க ரொம்ப விலை கம்மியாகவும், அதே சமயம் நீங்க அதை வீட்டில் வந்து நம்ம குழந்தைங்களுக்கு எப்படி சமைக்கிறோமோ அதே போலயே தான் இங்க சமைக்கிறோம். கடைக்கு சமைக்கிறது அப்படின்றதுனால இந்த எண்ணெய் எல்லாம் அந்த ரீஃபைண்ட் ஆயிலோ இல்லை பொரிக்கிறதுக்கு எதுக்கும் பயன்படுத்துறது இல்லை. ஒரு தடவை பயன்படுத்துற எண்ணெயும் திருப்பி நம்ம சமையலுக்கு பயன்படுத்துறது இல்லை. ஃப்ரெஷ்ஷா இருக்கிறது தான் எல்லாத்தையும். வெளியில இருந்து எந்த பொடி அது எதையும் சேர்த்துறது இல்லை. நம்மளே சொந்தமா அரைச்சு இவங்க வந்து தரமா எல்லாமே இவங்களா வேணும் இல்லை, கை வண்ணத்துல இயற்கையா நம்ம பாரம்பரியத்துல முன்னோர்கள் எப்படி நம்ம குடும்பத்துல தயார் பண்ணாங்களோ அதே போல தயார் பண்ணி இவங்க வந்து அந்த பாரம்பரியம் அழியக்கூடாதுங்கிறதுக்காக இயற்கையா பண்றாங்க, ரசாயனமே இல்லாம. இதே காலையில சிறுதானிய உணவு, வரகரிசி கஞ்சி, இந்த மாதிரி ராகி களி எல்லாம் கொடுக்குறாங்க. இங்க பயன்பெறலாம். நீங்க இங்க கைத்தமிழை இந்த மாதிரி வீட்டுக்குள்ளே வந்தாலும் சரி இங்க வாங்கிக்கலாம். இல்லை இதுக்காகவே வந்தாலும் நான் ஃபோன் நம்பர் கீழே கொடுக்குறேன், அந்த ஃபோன் நம்பர் கேட்டு இங்கே வந்து வாங்கிக்கிங்க. எல்லாமே இருக்கு. அதே போல் இந்த இயற்கையான மரத்திலான தோசை கரண்டி இதெல்லாம் இருக்கு. இங்கே வந்து வாங்கிக்கிங்க, எல்லாமே உங்களுக்கு கிடைக்குது. சொல்லுங்க மக்கள். நன்றி. இந்த தகவலை பகிர்றதுக்காக நன்றி.